Dear students, today plus 2 mathematics unit number 2 complex numbers. Already in the chapter நம்ம சில கான்செப்ட்ஸ்லாம் பார்த்துருக்கோம். But today the new concept De Moivre's theorem and its applications. De Moivre theorem and its applicationsனா De Moivre தேற்றமும் அந்த தேற்றத்தினுடைய பயன்பாடுகள். De Moivre தேற்றத்தினுடைய பயன்பாடுகள் என்ன? What are the applications? Okay. Then பார்த்தோம்னா example 2.28, 2.29, 2.30 and 2.31. ஸோ இந்த சம்ஸ் மட்டும் தான் டுடே நாம் என்ன பண்ண போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, யூனிட் நம்பர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், De Moivre's theorem and its applications. Dear students, ஆல்ரெடி யூனிட் 2ல் சில டாபிக்ஸ்லாம் பார்த்துருக்குறோம். ஸோ டுடே we are going to discuss about De Moivre's theorem and its application. That means De Moivre's தேற்றம் மற்றும் தேற்றத்தின் பயன்பாடுகள். First of all, introduction. Abraham De Moivre 1667 to 1754 was one of the mathematicians to use complex numbers in trigonometry. Abraham De Moivre என்ற ஒரு mathematicians complex numberல trigonometry பயன்படுத்துறார். Next, the formula of cos theta plus I sin theta whole power n equal cos n theta plus I sin n theta, known by his name, was instrumental in bringing trigonometry out of the realm of geometry and into that of analysis. அதாவது என்ன அப்படின்னா, cos theta plus I sin theta whole power n equal cos n theta plus I sin n theta இருக்குது இல்லையா, இந்த ஃபார்முலாவை அப்படி நேமால் என்ன செய்கிறாங்க, அழைக்கிறாங்க. நெக்ஸ்ட், ஸோ வாட் இஸ் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் De Moivre's theorem? Given any complex number cos theta plus I sin theta and any integer n, cos theta plus I sin theta whole power n equal cos n theta plus I sin n theta. அதாவது ஏதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், எனி காம்ப்ளெக்ஸ் நம்பர், cos theta plus I sin theta, எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு அர்த்தம். cos theta plus I sin theta இது போலார் ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ன்றது நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கீங்க. அண்ட் எனி இன்டீஜர் n, ஸோ இன்டீஜர்ஸ் nன்றது ஒரு இன்டீஜர், ஸோ பாசிட்டிவாக இருக்கலாம் நெகட்டிவாக இருக்கலாம். அப்படி இருக்கிறப்ப cos theta plus I sin theta whole power n equal cos n theta plus I sin n theta அப்படின்றது தான் தேற்றத்தோட ஸ்டேட்மெண்ட். புரியுதுங்களா? அதாவது இப்படி புரிஞ்சுங்களேன், cos theta plus I sin thetaவை n டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா cos n theta plus I sin n thetaன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் தேற்றத்தோட ரிசல்ட். ஸோ இந்த தேற்றத்தோட ரிசல்ட்டை பயன்படுத்தி சில ரிசல்ட்ஸ் இருக்குது, அது என்னன்றதை இப்போ ஒன் பை ஒன்னாக என்ன பண்ணுவோம் பார்ப்போம். பாருங்கள், இந்த cos theta plus I sin theta whole power n equal to cos n theta plus I sin n theta இருக்குது இல்லையா, இது ஸ்டேட்மெண்ட், De Moivre's தேற்றத்தோட ஸ்டேட்மெண்ட். அதில் அந்த ரிசல்ட் முக்கியம். cos theta plus I sin theta whole power n equal to cos n theta plus I sin n thetaன்னு எழுதணும். அதாவது cos theta plus I sin theta எனி நம்பர், எனி காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு, என்னது எனி இன்டீஜர்னு எழுதணும், பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவாக இருந்தது. இப்போ இதை இந்த மாதிரியான ரிசல்ட் கரெக்டுன்றதை நம்ம என்ன பண்ண வந்து இப்போ பார்த்தோம். ஸோ இப்போ இதை பயன்படுத்தி சில ரிசல்ட்ஸ், என்னென்ன ரிசல்ட்ஸ், cos theta minus I sin theta whole power n equal cos n theta minus I sin n theta. ஃபஸ்ட் ரிசல்ட், n உள்ளே கொண்டு வராங்க, வேறு எதுவுமே கிடையாது. இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ் வந்துடுது. ப்ரீவியஸில் இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, அவ்வளோதான். ஓகே, ஃபஸ்ட்டு புரிஞ்சிருக்கும். cos theta minus I sin theta whole power n equal cos n theta minus I sin n theta. செகண்ட் பாருங்கள், cos theta plus I sin theta whole power minus n equal cos n theta minus I sin n theta. ஸோ இந்த ரிசல்ட் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் 11th trigonometry கொஞ்சம் தெரியணும். cos of minus theta equal to cos theta, sin of minus theta equal to minus sin theta. ஸோ இந்த ரிசல்ட்டை அப்படியே பயன்படுத்துகிறாங்க பாருங்கள். இங்கே எப்படி எழுதிருக்காங்களோ அப்படியே தான் நாங்கள் எழுதிருக்கோம். cos of minus n theta plus I sin of minus n thetaன்னு எழுதிருக்காங்க. மைனஸ் என்ன உள்ளே கொண்டு வந்து எழுதுறப்ப இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ பாருங்கள், cos of minus n theta cos n theta, sin of minus n theta பாருங்கள் மைனஸ் போட்டிருக்கோம்ல, அப்போ இங்கே வரும் மைனஸ் sin n thetaன்னு வரும். அப்போ முன்னாடி ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அப்போ மைனஸ் I sin n theta. திஸ் இஸ் த செகண்ட் ரிசல்ட். ஸோ தேர்ட் ரிசல்ட் என்னென்னு பார்க்கலாம். cos theta minus I sin theta whole power minus n equal cos n theta plus I sin n thetaன்னு எழுதியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இதே ரிசல்ட் தான், ப்ரீவியஸ் மாதிரியே தான். இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. அப்போ என்ன ஆகும், cos of minus n theta cos n theta, sin of minus n theta வரப்போ மைனஸ் sin n thetaன்னு வரப்போ முன்னாடி ஒரு மைனஸ்னால மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஓகே, ஃபோர்த்து பார்க்கலாம். அப்போ இந்த ரிசல்ட் என்ன ஆகிடும், cos n theta plus I sin n thetaன்னு வந்திருக்கும்.
ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா சைன் டீட்டா ப்ளஸ் ஐ காஸ் டீட்டான்னு இருக்குது ஈக்குவல் டு ஐ காமனாக வெளியே எடுத்து எழுதுறாங்க கண்ணா. ஐ காமனாக வெளியே எடுத்தால் ப்ராக்கெட்டுக்குள்ளே காஸ் டீட்டா மைனஸ் ஐ சைன் டீட்டான்னு வந்திருக்கும். ஓகே பாருங்களேன், ஐ இன்ட்டு காஸ் டீட்டா ஐ காஸ் டீட்டா ஐ இன்ட்டு மைனஸ் ஐ சைன் டீட்டா மைனஸ் ஐ ஸ்கொயர் சைன் டீட்டான்னு வரும். தட் இஸ் மைனஸ் ஐ ஸ்கொயர்னா ப்ளஸ் ஒன், அப்போ சைன் டீட்டா கரெக்டாக வந்துருக்குது. ஓகே புரியுங்களா? பாருங்களேன், மைனஸ் ஐ ஸ்கொயர்னா ப்ளஸ் ஒன் ரைட்டுங்களா? மைனஸ் ஐ ஸ்கொயர்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன், அப்போ ப்ளஸ் ஒன் வந்துருக்கும். ஸோ மைனஸ் ஐ ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? மைனஸ் ஐ இன்ட்டு ஐன்னு எழுதலாம். ஈக்குவல் டு எவ்வளோ? 1. ஸோ இந்த ஐ காமனாக எடுக்கிறப்ப -1 மைனஸ் ஐ நிற்கும். ஸோ அதில் தான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், மைனஸ் ஐ போட்டிருக்காங்க. ஸோ இந்த 4 ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்னா, மெயின் ரிசல்ட்ஸ் வந்து காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா ஹோல் பவர் n ஈக்குவல் காஸ் என் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் டீட்டா. அதுக்கடுத்த ரிசல்ட்ஸ்லாம் இதுலேருந்து கொண்டு வந்தது, தெரிவித்தது அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். காஸ் டீட்டா மைனஸ் ஐ சைன் டீட்டா ஹோல் பவர் n ஈக்குவல் காஸ் என் டீட்டா மைனஸ் ஐ சைன் என் டீட்டா. செகண்ட் ரிசல்ட் வந்து காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா ஹோல் பவர் மைனஸ் n ஈக்குவல் டு காஸ் என் டீட்டா மைனஸ் ஐ சைன் என் டீட்டா. காஸ் டீட்டா மைனஸ் ஐ சைன் டீட்டா ஹோல் பவர் மைனஸ் n ஈக்குவல் டு காஸ் என் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் டீட்டா. சைன் டீட்டா ப்ளஸ் ஐ காஸ் டீட்டா ஈக்குவல் டு ஐ ஆஃப் காஸ் டீட்டா மைனஸ் ஐ சைன் டீட்டா. இந்த 4 ரிசல்ட்ஸ் நம்ம நல்லா தெளிவாக தெரிஞ்சிட்டோம்னா அது பிறகு ஒவ்வொரு ப்ராப்ளமாக பார்க்கலாம். Now let us apply De Moivre's theorem to find simplify complex number and to find the solutions of equations. இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா De Moivre's theorத்தை பயன்படுத்தி ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பருங்களை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். அண்ட் டு ஃபைண்ட் சொல்யூஷன்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், சில ஈக்குவேஷன்ஸ்க்கு சொல்யூஷன்ஸ் போட போகிறோம். ஓகே, எக்ஸாம்பிள் 2.28. If z equal cos theta plus I sin theta, show that z power n plus 1 by z power n equal 2 cos n theta and z power n minus 1 by z power n equal 2i sin n theta. ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற கிவன் என்ன, z equal cos theta plus I sin theta எழுதிட்டேன். நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அல்லது என்ன ஷோ பண்ணணும், z power n plus 1 by z power n equal 2 cos n thetaன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ என்ன, z power n கண்டுபிடிக்கணும், 1 by z power n கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு 2 cos n theta கிடைக்கும். நெக்ஸ்ட்டு z power n minus 1 by z power n, அதே தான் சப்ராக்ஷன் பண்ணுறப்ப சப்ராக்ஷன் செய்கிறப்ப சப்ராக்ட் பண்ணோம்னா z power nலேருந்து -1 by z power n சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா 2i sin n thetaன்னு கிடைக்கணும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் let z equal to cos theta plus I sin thetaன்னு எழுதிட்டேன். பை De Moivre தியரம் பிரகாரம் z power n equal cos theta plus I sin theta whole power n equal cos n theta plus I sin n theta. ஈக்குவேஷன் நம்பர் 1 இது உங்களுக்கு தெரியும். 1 by z power n equal to z power minus n, எப்படி டினாமினேட்டரில் z power n, நியூமினேட்டர் போகிறப்ப z power minus n equal to cos theta plus I sin theta whole power என்ன எடுது minus n equal cos of minus n theta plus I sin of minus n theta. இதெல்லாம் நம்ம நல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். cos of minus n theta cos n theta, sin of minus n theta minus sin n theta வரும். முன்னாடி ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு, ஸோ I sin n thetaன்னு வந்திருக்கும். ஓகே, அப்போ 1 by z power n equal to cos n theta minus I sin n thetaன்னு வந்துருது. This is the equation number 2. ஸோ இப்போ from 1 and 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டையும் செகண்ட் ரிசல்ட்டையும் நம்ம ஆட் பண்ணாக்கா z power n plus 1 by z power n equal z power n என்ன cos n theta plus I sin n theta எழுதிட்டேன், ப்ளஸ் 1 by z power n என்றது cos n theta minus I sin n theta எழுதியாச்சு. இப்போ ப்ளஸ் I sin n thetaவும் மைனஸ் I sin n thetaவும் கேன்சல் ஆகிடும். அப்போ cos n theta plus cos n theta that is 2 cos n thetaன்னு வந்துடும். therefore z power n plus 1 by z power n equal 2 cos n theta அப்படின்ற ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் செகண்ட் ப்ரூஃப் பார்க்கலாம். z power n minus 1 by z power n equal, ஸோ z power n எழுதியிருக்கேன் பாருங்கள், cos n theta plus I sin n theta எழுதியிருக்கிறேன். மைனஸ் ஆஃப் 1 by z power n என்றது cos n theta minus I sin n theta. ஸோ எழுதிட்டேன். பார்த்தீங்கன்னா cos n theta plus I sin n theta மைனஸ் பிறகுங்க மைனஸ் cos n theta மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் I sin n theta. ஸோ cos n thetaவும் மைனஸ் cos n thetaவும் கேன்சல் ஆகிடும். I sin n theta I sin n theta, this is equal to 2i sin n theta. therefore z power n minus 1 by z power n equal 2i sin n theta அப்படின்ற ப்ரூஃப் நாம் பார்த்துருக்குறோம். hence proved. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.29 பாருங்கள். simplify sin pi by 6
ப்ளஸ் ஐ காஸ் பை பை 6 ஹோல் பவர் 18 இப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பாருங்கள். we have sin pi by 6 plus I cos pi by 6 equal I வெளியிடுகிறாங்க. நம்ம அந்த ரிசல்ட் ஒன்று பார்த்தோம் இல்லையா, ஃபோர்த் ரிசல்ட், அதுலேருந்து I வெளியிடுகிறாங்க. அப்போ cos pi by 6 minus I sin pi by 6 வந்துடும். நெக்ஸ்ட் raising to the power 18 on both sides gives அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பக்கமும் பவரில் 18 என்ன பண்ண வந்து ரைஸ் பண்ணோம். ஸோ இந்த பக்கமும் பவர் என்ன பண்ணோம் 18 வந்து ரைஸ் பண்ணோம். இதுதான் இந்த இடத்துல எழுதியிருக்கிறேன். புரியுதுங்களா? அடுத்தது இப்போ 18 உள்ளே கொண்டு வரணும். I பவர் 18 ஆஃப் காஸ் பை பை 6 மைனஸ் ஐ சைன் பை பை 6 ஹோல் பவர் ஆகிடும் 18 அப்படின்னு மாறி இருக்கும். புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த I பவர் 18 நான் எப்படி எழுதுனா, என்னுடைய வசதிக்காக I பவர் 16 இன்ட்டு ஐ ஸ்கொயர்னு எழுதுறேன். I பவர் 16ஓட வேல்யூ 1ன்றது தெரியும். ஐ ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளோ -1, அதை நான் இங்கே ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ பவரில் இங்கே 18 இருந்ததுங்க இல்லையா, அதை உள்ளே கொண்டு வாங்க. அப்போ காஸ் ஆஃப் 18 இன்ட்டு பை பை 6 மைனஸ் ஐ சைன் ஆஃப் 18 இன்ட்டு பை பை 6 ஆகிடும். இங்கே இருக்கிற 6 எடுத்துகிட்டு போய்ட்டு மேலே கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 3 கிடச்சிடும். இது 3 6 ஆர் எவ்வளோ 18. சிமிலர்லி திஸ் ஒன். ஓகே, அப்போ -1 ஆஃப் காஸ் 3 பை மைனஸ் ஐ சைன் 3 பைன்னு கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு -1 ஆஃப் காஸ் 3 பையோட வேல்யூ -1, சைன் 3 பையோட வேல்யூ 0. அடுத்த ஸ்டெப்பில் -1 இருக்குது, I இன்ட்டு 0 0. ஸோ -1 இன்ட்டு -1 +1. ஓகே, பார்த்தீங்கன்னா 11th நம்ம ஃபார்முலாம் படிச்சிருக்கிறோம். காஸ் 3 பையோட வேல்யூ -1, சைன் 3 பையோட வேல்யூ 0. ஸோ ஜென்ரல் ஃபார்முலா என்ன, காஸ் n பையோட வேல்யூ -1 பவர் n, வேர் n பிலாங்ஸ் டு z. சிமிலர்லி சைன் n பையோட வேல்யூ 0, வேர் n பிலாங்ஸ் டு zன்றதெல்லாம் 11th நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? therefore the values of sin pi by 6 plus I cos pi by 6 whole power 18 equal 1. Okay, thank you.